Exercise 3.3. First sum. Find the LCM and GCD for the following and verify that f of x into g of x equal to LCM into GCD. ஸோ நம்ம வந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் ஜிசிடி கண்டுபிடிக்கணும் அண்ட் இதை வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 21x²y, 35xy² கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் ஒன்று வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒன்று வந்து ஜி ஆஃப் எக்ஸ்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னு எதை எடுத்துருக்கோம், 21x²y, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 35xy². ஸோ இதை நம்ம வந்து பிரித்து எழுதிடலாம். 21 3 × 7x²y. ஸோ நம்ம வந்து ஜிசிடி எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா, அதுக்காக நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 5 × 7xy². இப்போ ஜிசிடி என்னது, ஜிசிடினா ஸோ நம்ம இங்கே உள்ளதில் வந்து ரெண்டுல எது பொதுவாக இருக்கா அதில் உள்ள மினிமம். ஸோ இங்கே 7 ரெண்டுல இருக்கா, ஸோ 7. எக்ஸ் வந்து ரெண்டுல இருக்கா, ஸோ எக்ஸ் வந்து எத்தனை தடவை இருக்கு, எக்ஸ் 1 டைம் தான் மினிமம் இருக்கு. ஸோ அப்போ மினிமம் எக்ஸ். அடுத்து ஒய் மினிமம் வந்து ஒய். ஸோ மினிமம் தான் எழுதணும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்ல. தென் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா மேக்சிமம் என்ன இருக்கு, ஸோ 7 ஒன்ஸ் இருக்கு 7, அப்புறம் 3 இருக்கு, 5 இருக்கு 5, 3. எக்ஸுக்கு மேக்சிமம் என்ன இருக்கு 2, ஒய்க்கு மேக்சிமம் y². ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 105x² y². ஸோ நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, 21x²y இன்ட்டு 35xy², விச் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 735x³ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கும், LCM இன்ட்டு GCD. LCM என்ன கண்டுபிடிச்சிக்கோம், 105x²y², GCD 7xy. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 735x³ y³. This is equation 1 வச்சுக்குவோம், equation 2 வச்சுக்குவோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 நமக்கு என்ன கிடச்சிருக்கு, LCM into GCD equal to f of x into g of x கிடச்சிருக்கா. ஸோ நம்ம எழுதிடலாம். ஸோ LCM into GCD equal to f of x into g of x. ஸோ hence verified. நம்மளுக்கு வந்து இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ hence verified. ஸோ செகண்ட் செம்மில் நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாமா, x³ - 1 இன்ட்டு x + 1. இதை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதுறோம், x³ - 1 வந்து பிரித்து எழுதணுமா. ஸோ ஃபஸ்ட்டு x + 1 எழுதிக்கலாம். x³ - 1 x - 1 இன்ட்டு, அதாவது ஃபார்முலா படி a - b இன்ட்டு a² + ab + bன்னு எழுதிக்கலாமா. ஸோ நம்ம b² எழுதிக்கலாமா. ஸோ அப்படி நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து மீதி ஒரு டேர்ம் இருக்கா, x + 1, அந்த டேர்ம் அப்படி எழுதியிருக்கோம். இப்போ g of x என்ன ஃபார்மெட்டில் இருக்கு, x³ + 1 ஃபார்மில் இருக்கா. ஸோ நம்ம இதையும் பிரித்து எழுதணும். இப்போ எப்படி பிரித்து எழுதிக்கலாம், x + 1, அதாவது a + b இன்ட்டு, இங்கே ப்ளஸ் தானே இருக்கு, ஸோ இங்கேயும் ப்ளஸ். ஸோ x² - ab, ஸோ -x + b² வந்து 1 தான். ஸோ b1 போடாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் GCD LCM கண்டுபிடிக்கணும். ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்கு, x + 1 இருக்கா. ஸோ அப்போ GCD என்னது, x + 1. ஸோ LCM வந்து x + 1 இருக்கு, x - 1 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 1 x + 1 x - 1. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 x² + x + 1, next 1 x² - x + 1. ஸோ இப்போ நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். f of x into g of x பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு f of x and g of x எழுதியிருக்கோம். இப்போ இந்த டேர்ம் 2 டைம்ஸ் இருக்கா, ஸோ ஸ்கொயர், மற்ற எல்லா டேர்மும் அப்படி எழுதியிருக்கோம். ஸோ LCM into GCD பார்க்குறோம். ஸோ LCM GCD எழுதோம்னா ஸோ இதுலேருந்து என்ன எழுதிடலாம், which is equal to
f of x into g of x. So hence verified. So நமக்கு வந்து f of x into g of x equal to LCM into GCD தானே கேட்டிருந்தாங்க. So hence verified. So third sum, f of x equal to x square y plus xy square. g of x equal to x square plus xy. இந்த first termலேருந்து நம்ம எது பொதுவாக வெளியே எடுத்துக்கலாம்? xy எடுத்துடலாமா? ஸோ இப்போ மீதி என்ன இருக்கும்? x plus y. செகண்ட் டேர்ம்லேருந்து x வெளியே எடுத்துகிறோம், மீதி என்ன இருக்கும்? x plus y. இப்போ நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம்மும் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம். ஸோ எக்ஸ் வந்து ரெண்டு டேர்மில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ ஜிசிடி என்னது? ரெண்டுலேயும் பொதுவாக இது இருக்குது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு எல்சிஎம் என்னது? எக்ஸு ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஜிசிடி என்னது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா. ஸோ இது ரெண்டு என்ன பண்ணிக்கலாம்? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 1 எழுதியிருப்போம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் பார்க்குறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்? எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இது ரெண்டோடைய மல்டிபிள்ஸ் என்னது நமக்கு கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ 1 and 2லேருந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 நமக்கு என்ன கிடைச்சிரும்? எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். Hence verified. Second sum, find the LCM of the each pair of the following polynomials. So இப்போ எனக்கு ரெண்டு polynomials கொடுத்துருக்காங்க, a square plus 4a minus 12. Second one, a square minus 5a plus 6. whose GCD கொடுத்துட்டாங்க a minus 2. நமக்கு வந்து LCM கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ நம்ம given f of x எழுதிக்கலாமா? f of x equal to a square plus 4a minus 12. ஸோ நம்ம இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? -12 வந்து -12 வந்து 4 into 6ன்னு பிரிக்கலாமா? சாரி 6 into 2. ஸோ அப்போ தான் நமக்கு 4 கிடைக்கும். இங்கே 4னால மைனஸ் வந்து 2க்கு போட்டுக்கும். ஸோ நமக்கு எப்படி பிரிச்சு வைக்கலாம்? a plus 6 a minus 2ன்னு பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாலினாமியல் வந்து நம்ம g of xன்னு எடுத்துக்கிறோம். ஸோ என்ன பாலினாமியல்? a square minus 5a plus 6. ஸோ இது வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? 6 வந்து 5 வர மாதிரி பிரிக்கணும். ஸோ 6 1 மைனஸ் வந்து 6க்கு போடணும், அப்போ தான் இங்கே மைனஸ் வரும் சப்ராக்ட் பண்ணும்போது. ஸோ நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? a minus 6 இன்ட்டு a plus 1. ஸோ நம்ம இங்கே வந்து எல்சிஎம் ஜிசிடி கண்டுபிடிக்கணுமா? அதனால் நம்ம இது வந்து எப்படி பிரிக்கிறோம்னா a minus 3 இன்ட்டு a minus 2ன்னு பிரிக்கலாம். அதாவது -3 -2 இப்படி பிரித்தாலும் நமக்கு என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும், ஆட் பண்ணோன்னா -5 கிடைக்கும், மல்டிபிள் பண்ணோன்னா 6 கிடச்சிரும். ஸோ நம்ம அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து ஜிசிடி நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். ஜிசிடி என்னது? ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது a minus 2வா. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு f of x into g of x. இப்போ LCM என்னது? f of x into g of x by GCD. அப்போ f of x வேல்யூ என்னது? a plus 6 into a minus 2 into g of x வேல்யூ a minus 3 into a minus 2 GCD a minus 2. a minus 2 கேன்சல் ஆயிருமா? ஸோ நமக்கு இங்கே உள்ள என்னென்ன இருக்குது? a minus 2 a plus 6 a minus 3. ஸோ the LCM இதுதான் LCM. ஸோ செகண்ட் சம், f of x equal to x power 4 minus 27a cube x. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸை பொதுவாக எடுத்துடலாமா? மீதி என்ன இருக்கும்? x cube minus 27a cube இருக்கும். இது வந்து 3a the whole cubeன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது a cube minus b cube ஃபார்மில் இருக்கா? ஸோ நம்ம வந்து முதல் இருக்க x எழுதிக்கிறோம், a minus b into a ஸ்கொயரா. ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் ab
ஸோ ஏபின்றது 3ax ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் என்னது 9a ஸ்கொயர். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர். நம்ம இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஜிசிடி கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 3a இருக்கா. ஸோ நமக்கு எல்சிஎம் ஃபார்ம்லாம் என்னது, எல்சிஎம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் பை ஜிசிடி. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் பை ஜிசிடி வேல்யூ என்னது, எக்ஸ் மைனஸ் 3a. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா. ஸோ நமக்கு மீதி என்ன இருக்குது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் into x square plus 3ax plus 9a square. Third sum, find the GCD of the each pair of the following polynomials. So ரெண்டு polynomials கொடுத்திருக்காங்க, அதோட LCM கொடுத்திருக்காங்க. So நம்ம given எழுதிக்கலாமா. So f of x னு first polynomial எழுதிக்கிறோமா. So 12 x power 4 minus x cube. இப்போ g of x next polynomial 8 into x power 4 minus 3x cube plus 2x square. LCM கொடுத்திருக்காங்களா. So 24 x cube into x minus 1 into x minus 2. So இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், GCD கண்டுபிடிக்கணும். GCD கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா f of x into g of x by LCM. So f of x ஃபார்முலா வேல்யூ நம்ம என்ன கொடுத்திருக்காங்க, 12 into x power 4 minus x cube into g of x 8 into x power 4 minus 3x cube plus 2x square by LCM வந்து 24 x cube into x minus 1 into x minus 2. So நம்ம இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், 12 cancel பண்ணோம், 1 2 12 2 2 are 24 4. ஸோ இப்போ நம்ம 4 இது ரெண்டு டேர்ம்ல இருந்து என்ன பொதுவாக வெளியே எடுத்துலாம், எக்ஸ் கியூப் வெளியே எடுத்துடலாமா. நமக்கு என்ன கிடைக்கிறோம், எக்ஸ் மைனஸ் 1 கிடைக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 பை இங்கே ஒரு எக்ஸ் கியூபும் அண்ட் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம், எக்ஸ் கியூப் கேன்சல் பண்ணிடலாமா. 4x minus 1 x minus 1 cancel பண்ணிடலாம், 4x square. இந்த டேர்மை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம், x minus 2 into x minus 1 by x minus 2னு பிரிச்சு எழுதியிருக்கோம். ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு மீதி என்ன கிடைக்குது, 4x square into x minus 1. இதுதான் நம்ம கொடுத்துருக்க given polynomials உடைய GCD. Second one, x cube plus y cube, x power 4 plus x square y square plus y power 4 whose LCM கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம given எல்லாத்தையும் இப்படி எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து f of x எழுதிக்கலாமா, x cube plus y cube. நெக்ஸ்ட் g of x எழுதிக்கலாம், x power 4 plus x square y square plus y power 4. அதோடைய LCM கொடுத்திருக்காங்க, x cube plus y cube into x square plus xy plus y square. So நமக்கு GCD formula என்னது, GCD equal to f of x into g of x by LCM. f of x value என்னது, x cube plus y cube into g of x only x power 4 plus x square y square plus y square y power 4. LCM formula என்னது, x cube. LCM கொடுத்திருக்கிறது x cube plus y cube into x square plus xy plus y square. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா. ஸோ நம்ம இந்த மேலே உள்ள டேர்ம் வந்து எப்படி பிரிச்சு எழுதிக்கிறோம்னா, x square minus xy plus y square. Next into x square plus xy plus y square. இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும், மல்டிபிள் பண்ண வேணா பார்த்துக்கோங்க. ஸோ xy plus y square இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிருமா.
ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் xy plus y square. This is GCD. Next fourth sum. நமக்கு LCM GCD கொடுத்துட்டாங்க. P of x, Q of x கண்டுபிடிக்கணும். இப்போ first one வந்து நமக்கு சால்வ் பண்ண போகிறோம். first one என்ன கொடுத்துருக்காங்க? LCM கொடுத்துட்டாங்க. LCM என்னது? a cube minus 10 a square plus 11a plus 17. GCD என்ன கொடுத்துருந்தாங்க? a minus 7. ஸோ நெக்ஸ்ட் வந்து P of x கொடுத்துருந்தாங்க. a square minus 12a plus 35. இப்போ நம்ம Q of x கண்டுபிடிக்கணும். Q of x ஃபார்முலா என்னது? LCM into GCD by P of x தான் ஃபார்முலா. ஸோ நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாமா? LCM என்னது? a cube minus 10 a square plus 11a plus 17 into GCD என்னது? a minus 7 by P of x என்ன வேல்யூ? a square minus 12a plus 35. ஸோ இது வந்து நம்ம எப்படி பிரிச்சிடலாம்? a minus 7 into a square minus 3a minus 10. ஸோ நெக்ஸ்ட் a minus 7 இங்கே இருக்குதா? ஸோ அதை போட்டிருக்கோம். இது 35 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? 5 minus 5 minus 7. ஸோ a minus 5 a minus 7. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுது. நமக்கு அப்போ மீதி என்ன கிடைக்குது? a minus 7. இந்த டேர்மை நம்ம வந்து எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா minus 10 பிரிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 2 minus 5 பிரிச்சுக்கிறோம். ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணால் minus 3 கிடச்சிருமா? ஸோ a plus 2 into a minus 5 by a minus 5. ஸோ இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு அப்போ மீதி என்ன இருக்குது? a minus 7 into a plus 2. This is Q of x. ஸோ செகண்ட் ஒன்ல LCM கொடுத்துருக்காங்க. GCD Q of x கொடுத்துருக்காங்க. நம்ம P of x கண்டுபிடிக்கணும். P of x ஃபார்முலா என்னது? LCM into GCD by Q of x. ஸோ நம்ம கொடுத்துருக்க LCM வந்து நம்ம எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்னா x square plus y square into ஸோ x square minus xy plus y square into x square plus xy plus y square நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணலாமா? x square plus y square into x square minus xy plus y square into x square plus xy plus y square. GCD என்னது? x square minus y square by. ஸோ நம்ம Q of xயுமே நம்ம இங்கே பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ a என்னது? a plus b into a plus b into a minus b ஃபார்முலாவில் எழுதியிருக்கோம். மீதி உள்ள டேர்ம் வந்து அப்படியே எழுதிடுறோம். ஸோ நமக்கு Q of x நம்ம இங்கே எழுத போகிறோம். x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் into x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் into x square plus y square minus xy. ஸோ இங்கே இருக்க டேர்ம்லாம் கேன்சல் பண்ணலாம். இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், மைனஸ் xy டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு மீதி என்ன இருக்கும்? x square plus xy plus y square. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய P of x.